இவர் எப்போதும் ஏனோ தானோ வென்று படம் எடுக்காமல் 8 திசையும் கொட்டிச் சொல்லும் வெற்றி படங்கள் சில அழ வைத்தன, சில எழ வைத்தன. அன்பை காட்டி அரசியல் ஊட்டிய அட்டகாசமான படைப்புகள் தந்த காவிய தலைவன் இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். கவிதாக்காக நன்றி. அழகான வார்த்தைகள். ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எனக்கு இந்த பிளாக்மெயில் படத்துக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே பிளாக்மெயிலுங்கிற வேர்டு ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பிளாக்மெயிலுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சு வெங்கடேசன் அவர்கள் சொன்ன மாதிரி வரையாடுகள்ங்கிற வேர்டு வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ் வார்த்தை வந்தது போன்று பிளாக்மெயிலுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேடுறப்ப அது ஒரு இமெயில் இல்லை, மெயிலுங்கிறது ஒரு வாடகை இல்லை ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லுது. ஒரு 16th செஞ்சுரியோட வேர்டு தான் அந்த பிளாக்மெயிலுங்கிற வேர்டு. ஆக்சுவலாக 16th செஞ்சுரியில் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு இடையில் ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இருந்த இடத்துல அங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து இல்லை கொள்ளையர்கள் போய் அவங்கள சூறையாடி இருக்கிறாங்க. எங்களை சூறையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பேர் தான் அந்த மெயிலுங்கிற வார்த்தை. அது பிளாக்காக கொடுக்கறதுனால அது பிளாக் மெயில் அப்படிங்கிற வார்த்தையாக மாறிடுச்சு. அதாவது ஒரு கட்டணம், இந்த இடத்துல என்னை என் வீட்டில் நீ திருடாத, என்னை நீ கொள்ளையடிக்காத அப்படின்னு ஒருத்தங்களுக்கு கொடுக்குற கட்டணம்ங்கிற வார்த்தை தான் அந்த மெயில் தான் அன்றைக்கி வந்து வாடகையாகி வேறு மெயிலாக மாறி அந்த பொருள் பிளாக்காக இருப்பதால் ஒரு பணமாகவோ நகையாகவோ இல்லை ஒரு மிருகமாகவோ அது பிளாக்காக இருக்கிறதுனால அந்த பிளாக்குங்கிறது மருவி ஒரு பிளாக் மெயிலாக மாறி இன்றைக்கி வந்து ஒருத்தர் இன்னொருத்தருடைய ரகசியத்தை மறைப்பதற்கு முக்கியமாக பெண்கள் உன்னை பற்றி ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுருவேன், உன்னை பற்றி ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு மனிதன் தனக்குள்ள இன்னொரு மனிதனை அதிகமாக வெறுப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சொல்லாக பிளாக்மெயில் மாறுகிறது. இது பெண்கள் உடல்களை முன்வைத்து நடக்கிற ஒரு பெரிய பேரமாக இருக்குது. அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த சொல் மாறிடுது. உண்மையிலேயே வந்து பிளாக்மெயிலுங்கிற பார்க்குறப்ப வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு அழகான சொல்லாக இன்றைக்கி அந்த சமூகம் அதை மாற்றி வச்சிருக்கு. குற்றத்துக்கோடு சம்பந்தப்பட்டதாக இன்னொரு மனிதனை வேட்டையாட துடிக்கிற ஒரு சொல்லாக அந்த சொல் மாறியிருக்கு. திரையரங்கத்தை வேட்டையாடுறதுக்கான 2 ஈஸியான வழிங்கிறது வந்து ஒன்று த்ரில்லர், இன்னொன்று ஹாரர் படங்கள். தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் 10 நிமிஷத்துலேயே பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுகிறான், மொபைல் நோண்டுறான், இவங்களை எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஒரு ஜானர்ஸ் வந்து த்ரில்லர் அண்ட் ஹாரர். அது வந்து எப்போதுமே வந்து ஒரு மெஜாரிட்டி லெவலில் அதனுடைய சக்ஸஸ் ரேட் இருந்திருக்கு. ஹாலிவுட்டில் இருந்து இவ்வளோ பீரியட் நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இதில் இருக்கிற அந்த விறுவிறுப்பும் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மாறனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அது ஒரு ட்ரெய்லரை பார்க்குறப்பவே நம்மளை சீட்டு நுணுக்கி அது வந்து கொண்டு வைக்குது. அதுவும் அது குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிற ட்ராமான்னு சொல்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் கனெக்டையும் சேர்ந்து அது ரொம்ப பிரமாதமாக ஏற்படுத்துது. ஸோ ஐ திங்க் அந்த இது பார்க்குறப்பவே ஆடியன்ஸை மிக பெருசாக அது கவரும் நான் நம்புகிறேன். ஸோ படம் வெற்றியிடையே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாறன். அப்புறம் சாம் சிஎஸ் அவர்களை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக விக்ரம் வேதா பிரமாதமான மியூசிக். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வந்தப்பவே அந்த படம் வந்து தேட்டருக்கு வர வைக்கணுங்கிற அந்த மியூசிக் என் மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னமும் விக்ரம் வேதாவுடைய அந்த ரீரெக்கார்டிங்கை வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சாம் சிஎஸ் அவர்களை நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி, சார் இன்செப்ஷன் படத்துக்கு நான் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு. என்னடா அது ஹேண்ட் சிம்மர் தான் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அவரை தாண்டுற மியூசிக்காக என்னடா போடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். நிஜமாகவே வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, நிஜமாகவே ஹேண்ட் சிம்மர் அந்த இடத்துக்கு போட்ட மியூசிக்கோட சாம் சிஎஸ் எனக்கு காட்டின அந்த ரீரெக்கார்டிங் மியூசிக் வந்து என்னை வந்து அதிர வச்சிருச்சு. ஏன்னா இன்செப்ஷன் உங்களுக்கு தெரியும், படம் மொத்தமுமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் பரபரப்பாக. அதுக்கு வந்து சாம் சிஎஸ் பார்க்குறப்ப இன்னும் பெரிய உயரங்களை சாம் சிஎஸ் அடைஞ்சிருக்கணும். அவருடைய படம் புஷ்பா 2லாம் அவர் தான் பிரமாதமான ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் சாங்ஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து சாம் சிஎஸ்க்கு இன்னொரு பெரிய உயரத்தை தருண் சாம் சிஎஸை மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் ஜிவி மை டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் தான் ஒரு 17 வயசில் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம்.
ஆர் உதயகுமார்கிட்ட வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட வரப்பையும் ஜிவி வந்து ஒரு சின்ன பையனாக தான் ஒரு நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து டார்லிங் அப்படின்னா பல முறை அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பையனோட பார்த்த இந்த ஜிவி அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப நிஜமாவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஜிவியோட வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்புவேன். நான் படம் பண்ணலாட்டிலும் ஜிவி வந்து வேறு யார் மூலியமாவது இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டு இருப்பார்னு நான் எப்பயுமே நம்புகிறேன். அதுக்கு பின்னாடி ஜிவியோடைய டேலண்ட்டோடு சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்வேன். எல்லாருமே சொன்னாங்க, யாரையும் வெறுக்காத, யார்கிட்டையும் கோவப்பற்றாத, யாரையும் மோசமாக ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் அவருடைய ஃபேமிலி விஷயத்தில் வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இவ்வளோ மெச்சூரிட்டி இந்த வயசில் அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜிவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹியூமனை பக்கத்தில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக. இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து இன்னொருத்தவங்களை ஈஸியாக இல்ட்ரீட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு கால் பண்ணிவிட்டா அடுத்த நாள் மறக்காமல் கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுவேன். அதுதான் ஜிவி. தயாரிப்பாளர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நடிகரா, மியூசிக் டைரக்டரா அவர் விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே 2 படம் இருக்குது. 2 படத்துக்கு அவர் இல்லைன்னா படமே ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஒரு பிரமாதமான ஹியூமன். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாப்புல. அந்த மொமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். சார் இந்த மாதிரி இருக்கு, பண்ணிடலாம், நான் என் மேனேஜர்கிட்ட சொல்லி விட்றேன், நான் கேட்கணும், அது எதுவுமே கிடையாது. என் போன படத்துக்கு கேட்டவன் பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தருணம் வந்து ரொம்ப அரிதான தருணம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படி சில மனிதர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேரன்புக்காக ஜிவி மாதிரி ஒருத்தர் நடிகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பெரிய உயரத்தை தொடணும். போன வருஷம் அவர் பண்ண படங்களுடைய ரீரெக்கார்டிங்லாம் இன்னொரு தேசிய விருதை ஜிவிக்கு வாங்கி தரும். இன்னும் பெரிய உயரத்திற்கு ஜிவி சென்று கொண்டே இருப்பார். ஜிவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். யாரை எதனால் எப்படி பிளாக்மெயில் செய்வது என்று கற்பனை, புதுமை, திறமை மூலம் படத்துக்கு படம் புதிதாக ஒன்றை ரசிகர்களுக்கு விருந்தாக்கும் படைப்புகள் இவருடையது. கேவி ஆனந்த் பள்ளியிலிருந்து வந்ததால் நமக்குள் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் அறிவாளியாக மாறன் அவர்கள் நிற்கிறார். ஒரு வார கதையும் ஒரு இரவு கதையும் ஒரே படத்தில் ஒற்றை இழையில் நமக்கு கொடுக்கவிருக்கிறார். பிளாக்மெயில் படத்தை இவர்தான் இயக்கினாரா என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளோ பெரிய ஷாஃப்ட் மனுஷன். மாறாத அன்பு கொண்ட இயக்குனர் மாறன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டுருக்க முடியாது. அதே மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார், கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கு. அது காரணம் அவரோட உற்சாகம் தான். அது வந்து எங்களுக்கும் தொத்திக்க வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும் போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் கோகுல் பினாய், என்னோடய எடிட்டர் சாண்ட் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் ராம், காஸ்டியூம் டிசைனர் திலகப்பிரியா, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஏடிஸ் அண்ட் தென் என்னோடய ஆர்டிஸ்ட் பிந்து மேம், தேஜஸ்வினி, லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், இவர் நம்ம கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நாட் ஓன்லி த்ரில்லர், எமோஷன் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். த்ரில்லர் மூட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம். ஒரு அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆகிடுச்சு. கொரோனா பார்த்திங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பேங்காங், ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பே வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து, நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. பிளாக்மெயிலும் அப்படி தான் நம்ம வீட்டிலே இன்றைக்கி இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில் காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ்
இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால் எப்படி பாதிக்கப்படுறாரு, மற்றவங்களாம் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. கைத்தட்டல் பெறும் கதைகளாலும் வசூல் செய்யும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த படங்கள் வெற்றி பெறும். அப்படியான கதைகளை தேர்ந்தெடுத்து தயாரித்து வெளியிட உதவும் ட்ரீம் வாரியர் CEO திரு குகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கனெக்ட் எனக்கு திரு அமல்ராஜ் மூலமாக தான் வந்து அமல்ராஜ் சார் மூலமாக தான். பிளாக்மெயில் திரைப்படம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம். இதனோட ஜானரே வந்து ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இருக்கிற திரைப்படம். அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடி விழாவின் நாயகன் சாம்சிய சார், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஐ திங்க் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ஹஸ் கம் அவுட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஹஸ் கம் அவுட் வெல். நீங்கள் விக்ரம் வேதா மட்டும் இல்லை, கைதியிலையும் ஒரு முக்கியமான படைப்புகள் படைத்திருக்கீங்க. அதனோட ஜேர்னி வந்து இந்த படத்துலையும் தெரியுது. இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக எடுத்து நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உறுதுணையாக இருந்த உங்களோட லிரிசிஸ்ட், எங்களோட ஃபேவரட் கார்த்திக் நேதா சாருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் டைரக்டர் மு மாறன் அவர்களுக்கு, அதில் ஒரு நீங்கள் எல்சியூ மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறீங்க. என்னென்னா, இரவுக்கு 1000 கண்கள், அதுக்கு அடுத்த படம் வந்து கண்களை நம்பாதே. இதனோட ரிதமில் தான் வந்து நீங்கள் டூ நாட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இது நத்திங் பட் பிளாக்மெயில். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஜிவி சார் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய விருந்தாக இருக்குது இந்த படம். இது முழுக்க முழுக்க ஜிவி சார் ஃபேன்ஸுக்காகவும் மற்றும் த்ரில்லர் ஜானர் என்ஜாய் பண்ணுற அனைத்து சினிமா ரசிகர்களுக்கு உண்டான திரைப்படமாக இது அமையும். டிஓபி கோகுல் பினை அவர் எங்களோட படங்கள்லையும் எங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் தொடர்ந்து பயணித்துட்ருக்காரு. அவர் இல்லாமல் எடிட்டர் சான் லோகேஷ் மற்றும் ஆர்ட் ராம், அவர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குயிக்காக ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஆர் விஜயகுமார் சாராக இருக்கட்டும், ஆதிக் சாராக இருக்கட்டும், வசந்தபாலன் சாராக இருக்கட்டும், தனஞ்சயன் சாராக இருக்கட்டும், மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் குயிக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் ஸ்ரீகாந்த் பிரதராக இருக்கட்டும், பிந்து மாதவியாக இருக்கட்டும், தேஜுவாக இருக்கட்டும், ஹரிப்ரியாவாக இருக்கட்டும், ரமேஷ் திலக் பிரதராக இருக்கட்டும், மற்றும் லிங்கா பிரதராக இருக்கட்டும், அப்புறம் இவங்க வேட்டை முத்துக்குமாரன் அவராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும். கிங்ஸ்லி சாரும் நடிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான திரைப்படமாக அமையும். கண்டிப்பாக நாங்கள் படம் பார்த்துட்டோம். படத்துலேருந்து அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேவரட்டான ஃபிலிமாக எல்லாத்துக்குமே அமையும்னு நான் நம்புகிறேன். இதில் இது ரொம்ப ஸோ படத்தின் நாயகன் ஜிவி பிரதர், ஓஜி சம்பவம்க்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற பிளாக் பஸ்டர் ஈவெண்ட் இது. ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு மேக் அ வெரி இம்பார்ட்டன்ட் இம்பேக்ட் டு யுவர் ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த காஸ் யூ டேக்கன் ஆஸ் அன் ஆக்டர். நீங்கள் சைல்டு ப்ராடஜி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான், மியூசிக்கல்ஸ் சைல்டு ப்ராடஜிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி உங்களோட ஆர்வம் ஆக்டிங்கில் எவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டுருக்குங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களோட சின்சியரான ஒரு மியூசிக்கல் ஃபேன் அண்ட் தென் உங்களோட கமிட்மெண்ட் டு சினிமா ஃபேனாக உங்களை நான் பார்க்குறேன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் பீன் வாட்சிங் யூ. ஸோ மை சப்போர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் க்ரூ. ஸோ இது ஒரு மியூசிக்கலான இந்த படத்தில் ஜிவி சார் வந்து ஆர் விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலாக ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டர் வந்து ஒரு காமன் மேனாக இருந்து ஒரு விஷயத்தை எப்படி கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானருக்கு ஏற்ற தலைப்பு தான் பிளாக்மெயில். பிளாக்மெயில் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம சகஜமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் பிளாக்மெயில். நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியாங்கிறதுலேருந்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியாங்கிறதுலேருந்து அது அந்த வார்த்தை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டான ஒரு பர்சன் வந்து அதனோட உச்சத்தில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும், அவரை அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற திரைப்படம் தான் பிளாக்மெயில். இந்த மாதிரியான கேரக்டர் தான் ஜிவி சார் எடுத்திருக்காரு. இதில் வந்து அவர்
எப்படி இவ்வளோ தூரம் ஒரு யூ காண்ட் நீங்கள் வந்து கோவத்தை காட்டணும், ஆனால் காட்டுறதுக்கு உண்டான ஒரு சரணம் வந்தால் மட்டும்தான் காட்ட முடியும். இருந்தாலும் ஒரு சட்டிலான ஒரு காமன் மேன் கேரக்டராக இருந்து பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஹீ இஸ் ஜஸ்டிஃபைட் த ரோல் வெரி ஸ்ட்ராங்லி. ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஸோ ஓவரால் இந்த மேடை வந்து மியூசிக்கலாக நிறைந்திருக்கிறங்காட்டிக்கு நான் ஒரே ஒரு எனக்கு தோன்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா திரைப்படங்களில் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா சாங்ஸ் வைரல் ஆகுது. ஆனால் அந்த சாங்கை வந்து சினிமாவில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, இல்லை பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒரு திரைப்படம் எடுத்துட்டோம்னா மொத்தமாக 4 பாடல்கள் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் லைக் 20 minutes to 25 minutes ஒரு டைம் டியூரேஷனில் இருக்கும். நேற்று கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சில படங்களில் வந்து பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு, ஆனால் அது வந்து தேட்டர்லேயோ அது கொண்டாட முடியாத ஒரு சினாரியோவில் ஆடியன்ஸுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போது பாடல்கள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவாக இருக்கட்டும், இல்லை அது எங்கே தொடங்கணும் அப்படின்னா திரைக்கதை எழுதுகிற நேரத்துலையே அதை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுகிறப்போ அந்த பாடல்களோட ப்ரெசன்ஸு, அதனோட எலிவேஷன் ஆஃப் த ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஆல்ஃபா ஜென்ரேஷனில் இருக்கோம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஆல்ஃபா ஜென்ரேஷன்ஸுமே வந்து ரீரிலீஸ் ஃபிலிம்ஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுற எல்லா தருணமே பார்த்திங்கன்னா அவங்க கொண்டாடுற ஒரு விஷயம் வந்து பாடல்களாக தான் இருக்குது. அதனால் பாடல்களோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாவில் எந்த ஒரு சினிமாவாக இருந்தாலும் பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் ஆடியன்ஸுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கனெக்டே ஒரு படத்துக்கு வந்து பாடல்கள்னு நான் உறுதியாக நம்புகிற ஒன் ஆஃப் த பர்சன். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பாடல்கள் வைங்க. வேணுமா வேண்டாமாங்கிறது திரைக்கதையிலேயே முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் வைங்க. அது வந்து ஆடியன்ஸ்க்கு உண்டான எல்லா எமோஷன்ஸையும் கொண்டு வரும். நம்ம தமிழ் சினிமா வந்து இது கலந்தது தான் தமிழ் சினிமா. இது இந்த ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அமல்ராஜ் சார், வி ஆர் தேர் வித் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கதையை வந்து அவர் தான் வந்து என்னோட இபி லைன் ப்ரொடியூசர் தயா சார்கிட்ட சொல்லி அவர் வீட்டில் தான் வந்து அவர் ஆஃபீஸில் தான் வந்து கதையை கேட்டோம். அந்த கதை கேட்ட உடனே எங்களுக்கு பிடிச்சி போய் உடனே வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஜலந்தர் வாசனுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மூலியம் தான் இந்த கதை வந்தது. மாறன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அவரை நன்றி சொல்லி என்கிட்டேருந்து தள்ளி வச்சிடக்கூடாதுங்கிறது தான் நன்றி ஆரம்பத்தில் சொல்லலை, இப்போ வந்து சொல்லி தான் ஆகணும். என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து உடன்பிறா சகோதரராகவும் இருந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போனது மிஸ்டர் தயாளன். ஃபஸ்ட்டு நன்றி வந்து கேமராமேன் ஜலந்தர் வாசன். நன்றி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே கவிதாக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமாக கொடுப்பாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிக் சொல்லிட்டே இருந்தார், உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்ஸ்க்கா. ஆமாம், கிளைமேக்ஸ் ஆமாம் சொல்லலை, அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க. அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி சாம். தேவராஜ் சாருக்கு தெரியும். ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, மக்கள், மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார், கார்த்திக் நேதா, உதயகுமார் சார், கதிரேசன் சார், ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ, அப்புறம் வசந்தபாலன் சார், ஆதிக் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார். இட்ஸ் எ வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு
பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் ப்ளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமு. ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள், ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க கவுன்சில்லே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி சப்போர்ட்ஸ் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. இப்போ 11 மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம். டிஓபி கோகுல் பினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும், லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி, ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர். ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார், அவங்க சீனியர் எனக்கு, இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம். அப்புறம் தேஜு, அவங்களுடைய நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங், அந்த பாட்டாக்ன்ற சாங் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஹீரோயின். அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து தெர் ஆர் ஸோ மெனி குட் ஆக்டர்ஸ். ஹரிப்பிரியா, ரமேஷ் திலக். ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்ஸு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக்கை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும், பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. இப்போது பிளாக்மெயில் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ். இவ்வளோ பெரிய ட்ரைலர் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 24 அடியில் இருக்குது, 24 அடியில். ஸோ சிறப்பு விருந்தினர்கள் சீக்கிரமாக எடுத்துருப்போம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒவ்வொரு போராட்டமும் ஒரு நாள் வெற்றி கதையாக மாறும். இவரின் போராட்டமும் இப்படித்தான் மாறியது. தலையின் ரசிகனாக இருந்து தலையையே இயக்கி உலகத் தமிழர்களின் உள்நாக்கில் உச்சரிக்க செய்த ஒரு பெயர், குட் பேட் அக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ கவிதா மேம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய வணக்கம். இந்த விழாநாயகன் சாம்சியா சார், உங்களோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லரும். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி பாட்டாக இருக்கட்டும், உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டைரக்டர் மாறன் சார், இரவுக்கு 1000 கண்கள் வந்து நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். பயங்கரமான ரைட்டிங். பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து, அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற மேலே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, ஏங்க தூங்க, ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிவி சாருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பிகாஸ் என்னை ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி
என்னை புஷ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார் என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிபியு வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன், சார் சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார். அண்ட் தென் பிந்து மேம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப ஒரு மியூச்சுவல் சர்க்கிளில் இருக்கும் போதே பார்ப்பேன். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூர் டூயிங் அ வெரி குட் ரோல்ஸ் இன் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதராக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேத்தா சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா என்னோட ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்து நீங்கள் இயக்க போகிற அஜித் படத்தை பற்றி கேட்கலாம், பட் ஆனால் தலைப்பு மாறிடும், அது தனி மேடையில் கேட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு அவரோட ரசிகர் மன்றத்தினர் இப்போது மரியாதை செய்வார்கள். அவர் வந்து சரி பண்ணிடலான்னு தான் சொல்லுவார். அவர் இந்த படத்துக்கு போட்டிருக்க உழைப்பு வந்து மிக பெரியது. சாம் சிஸ்கேனோட நன்றி. பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டே இருக்கார். சூப்பராக கொடுப்பார் நம்புகிறேன். அதே மாதிரி டி இமான் சார் ஒரு பாட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோட நன்றி. அவரால் தொடர்ந்து பயணிக்க முடியல என் கூட, அடுத்தடுத்த படங்களில் பயணிப்போம். அதே மாதிரி எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சும்மா எட்டே கொடுத்து சார் ப்ரொடியூசர் சார், நீங்கள் சென்டர் போங்க, டைரக்டர் சார். ராஜசேகர் சார். கரெக்டாக சொன்ன டைமில் ஆரம்பித்து சொன்ன டைமில் முடிச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி. இந்த விழாவை சிறப்பாக ஆக்கிய அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ. இந்த ஃபோட்டோ தான் முக்கியமாக எல்லாத்துலேயும் வரணும், கொஞ்சம் நல்லா எடுத்துருங்க. என்பதில் ஆச்சரியமில்லை. 6 வயதில் இசைப்புயலிடம் சிக்குபுக்கு ரயிலு பாடினார். 17 வயதில் வெயில் மூலம் இசையமைப்பாளரானார். 26 வயதில் மத யானை கூட்டம் மூலம் தயாரிப்பாளரானார். 28 வயதில் டார்லிங் படம் மூலம் ஹீரோ ஆனார். 33 வயதில் சூரரை போற்று படத்திற்கு தேசிய விருது பெற்றார். இப்படியாக ஒவ்வொரு வயதிலும் வருடத்திலும் தன்னை அடுத்தடுத்த தளத்திற்கு அழைத்தே சென்றார். ஒரு தலைமுறை தாண்டிய கலைஞனாக உயிரோடும்
உணர்வோடும் எங்கள் உணர்வில் உடலில் புகுந்து இதயத்தில் கலந்து ஐம்புலன்களில் கலந்திட்ட இசை சுவாசமே, 1000 இசைக்கருவிகள் ஒலிக்க அழைக்கிறோம் எங்கள் இசைச்செல்லம் ஜிவி அவர்களை. ஐயோ சாரி, ஒரு நிமிஷம். உங்கள் ஃபேன் கிளப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய போகிறாங்களாம். தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இப்போது மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றனர். அதே போல் திருப்பத்தூர் மாவட்ட ஜிவி பிரகாஷ்குமார் ரசிகர் மன்றம் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் இப்போது மரியாதை செய்விருக்கிறார். வெளியூர்லேருந்துலாம் நிறைய ரசிகர்கள் வந்திருக்கீங்க. அதனால் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் மேடையில் அழைச்சி ஒரு பெரிய விழா எடுக்கலாம்.